இனியா சொல்றாங்க, அம்மா ஹால்ல ஒரே கொசுவா இருக்குமா. பாக்யா வந்து பாக்குறாங்க. ஹால்ல கொசுவே இல்ல. நீ கொசு இருக்குன்னு சொல்ற? என்ன இனியா? ஆ, ரூம்ல ஏசி வேற சரியா ஓட மாட்டேதுமா. ஃபேனை போட்டா அதுல இருந்து சத்தமா வருதுமா. என்ன இனியா, இவ்வளவு நாள் நல்லா தானே ஓடுச்சு. மா, இப்ப சத்தம் வருதுமா. சரி இனியா, இப்ப அதனால என்ன? ஆ, நான் இங்க படுக்கலான்னு வந்தேன். நீயா, இங்க இடம் பத்துமான்னு தெரியலையே. அம்மா, அதெல்லாம் நல்லாவே பத்தம். சரி இனியா, எந்த பக்கம் படுக்க போற? அம்மா, நான் உன் பக்கத்துலதான் படுப்பேன். நீ எனக்கும் மையுவுக்கும் நடுவுல படுத்துக்கம்மா. வா இனியா, வந்து படு. இனியா பாக்யா பக்கத்துல படுத்துக்கிட்டு, அம்மா அந்த பக்கம் திரும்பாத, இந்த பக்கம்தான் திரும்பணும், சரியா? பாக்யா சொல்றாங்க, நான் எந்த பக்கமும் திரும்ப போறதில்ல, நேரா தான் படுக்க போறேன். தூங்கு இனியா. பாக்யாவோட கைய பிடிச்சுக்கிட்டு மயு படுத்திருக்காங்க. இனியா பாக்யாவோட இன்னொரு கைய பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்குறாங்க. ரெண்டு குழந்தைகளும் நிம்மதியா படுக்கட்டும்னு பாக்யா தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா சொல்றாங்க பாக்யா கிட்ட, மயுவ உங்க கூட தூங்க வச்சதுக்கும் காஃபி போட்டு கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்னு சொல்றாங்க பாக்யா கிட்ட. பாக்யா, நான் உங்க கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா ராதிகா, அதுக்கும் சேர்த்துதான் உங்க ஹஸ்பண்ட் பேமெண்ட் பண்றாரு. தேங்க்ஸ் பாக்யா. ரெண்டு பேரும் ஒரே அடுப்புல சமைக்கிறாங்க. ராதிகா கேக்குறாங்க, என்ன பண்றீங்கன்னு. பாக்யா சொல்றாங்க, தக்காளி சட்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பாக்யா, வதக்கிட்டு அரைச்சிருவீங்கல்ல? ஆமா ராதிகா. பாக்யா, அதுக்காண்டியா பார்த்து பார்த்து ஒரே பீஸா கட் பண்ணிருக்கீங்க? ராதிகா, அது என்னமோ தெரியல, பார்த்து பார்த்து சமைச்சு பழகிருச்சு. பாக்யா, நீங்க பார்த்து பார்த்து சமைக்கிறவங்க, நாங்க பசிக்கு சமைக்கிறவங்க. இத செல்வி பார்த்துக்கிட்டே விளக்கி கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. பாக்யாவையும் ராதிகாவையும் பாக்குறாங்க. கிச்சன்ல ஒன்னா சமைச்சுக்கிட்டு இருக்கத ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராதிகா சொல்றாங்க, பாக்யா, நீங்க முன்னாடி சமைச்சு கொடுக்கும்போது மயு சொல்லுவா ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கோபி இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாங்க. அம்மாவை தெரியாம இடிச்சிடுறாரு. சாரிம்மான்னு கேக்குறாரு. ஹாய் மம்மி, குட் மார்னிங் மம்மி. ஆகியா சொல்றாங்க, அத்தை உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ராதிகா கேக்குறாங்க, கோபி நீங்களும் காபி சாப்பிடுறீங்களா? ஷோர் ராதிகா, ஷோர். மம்மி நீங்க உட்காருங்க அப்படின்னு கோபி சொல்றாரு ஈஸ்வரிய பார்த்து. ராதிகா சொல்றாங்க, நான் டிகாஷன் எடுத்துட்டு வரல, எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ண சொன்னீங்கன்னா ஃபில் பண்ணிடுறேன் பாக்யா. பாக்யா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. ராதிகா கோபிக்கு கொடுக்கறாங்க, பாக்யா அத்தைக்கு கொடுக்கறாங்க. அப்ப போன் அடிக்குது. கோபி கேக்குறாங்க, ராதிகா உன்னோட போன் தானே? ஆமாங்க. போய் எடுத்து பேசுமா. ராதிகாவும் போனை அட்டன் பண்ண போயிடுறாங்க. ராதிகாவை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்யா அவளை எதுக்கு சமயக்கட்டு பக்கம் விட்ட? அத்தை, நான் ராதிகாவை சும்மா எல்லாம் விடல, வாடகை வாங்கிட்டு தான் சமயக்கட்டு பக்கமே விட்டேன் அத்தை. ஈஸ்வரி இத கேட்ட உடனே கடுப்பாயிடுறாங்க. ராதிகாவும் பாக்யாவும் சமைச்சு முடிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு பாக்யா கூப்பிடுறாங்க. கோபி சொல்றாரு ராதிகா கிட்ட, பாக்யாவே சொல்லிட்டா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். ராதிகா நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. மயு நீ போய் உட்காரு. இனியா எந்திரிக்கிறாங்க. ஏமா எந்திரிக்கிற? நான் போய் செலியன் பக்கம் உட்கார்றேன். டாடி நீங்க உட்காருங்க, பரவாயில்ல. இனியா சொல்லிட்டு போயிடுறாங்க. மயுவும் கோபியும் உட்கார்றாங்க. மயு கேக்குறாங்க, மம்மி உப்மாவா? ஆமாடா செல்லம், மம்மிக்கு டைம் இல்லடா, அதான் உப்மா பண்ண. கோபிக்கு ராதிகா உப்மா வைக்கிறாங்க. அத ஈஸ்வரி பாக்குறாங்க. கோபியோட முகபாவமே சரியில்லை. இத பாத்துக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி. நாளை சந்திப்போம்.